லார்ட். என்னோடய பேர் இமானுவேல். நாங்கள் காட்ஸ் லவ் மினிஸ்ட்ரீஸில் 9 வருஷமாக வந்துட்டுருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒரு ஷேமம் கூட்டுகை வந்துட்டு ஒரு 2 months முன்னாடி வந்துச்சு. நான் ஒரு ஹவுஸ் கீப்பிங் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 lakhs மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் எனக்கு நிறைய பணம் தேவைப்படுதுன்னு அங்கிள் கிட்ட ப்ரே பண்ண வந்திருந்தேன். அங்கிள் வந்து ஒரு ப்ரே பண்ணார், உனக்கு வந்துட்டு உனக்கு ஒரு ப்ளெஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு சீடை கொடுப்பார் கடவுள், உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆளை கொடுப்பான்னு சொன்னார். அது கொடுத்து அவங்க சொல்லி 2வது நாள் என்னோட ஓன் சிஸ்டர் கிரேஸ்ன்னு இருக்காங்க, அவங்களுக்கு வேறு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே கூப்பிட்டு, நீ ரொம்ப கஷ்டப்படுற பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நானே உனக்கு பார்ட்னர்ஷிப் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பெரிய ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி வேண்டிய எல்லா ஃபெசிலிட்டியும் எனக்கு கொடுத்து ஒரு இன்னைக்கு வந்து ஒரு வாங்க முடியாத ஒரு பெரிய பெரிய ஆர்டர்ஸை வாங்கிட்டு இருக்கோம். அதை சப்ளையே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு ஆர்டர்ஸை வாங்கிறதுக்கு கடவுள் ஹெல்ப் பண்ணார். அங்கிளோட ப்ரேயர்ஸ் தான் காரணம். தேங்க்யூ. கர்த்தர் நாமத்தில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் கேரளாவிலேருந்து வரேன். 99லேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். உண்மையை சொன்னாக்க நான் இங்கே வந்து தான் ரட்சிக்கப்பட்டேன். 20 வருஷமாக ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஆனாலும் என்னுடைய மனசு அதில் விருப்பமே இல்லாத இருந்துச்சு. ஐயாவோட மெசேஜை கேட்டு இங்கே வந்து அதன் மூலமாக ரட்சிக்கப்பட்டுன்னு தான் என்னுடைய மனசாட்சி சொல்லுது. எனக்கு நடந்த அற்புதம் என்னென்னா, நான் வந்தாக்க அம்மாவை பார்க்காத போகவே மாட்டேன். அதுபோல் ஐயா கிட்ட வந்து பிளெஸ்ஸிங் வாங்கிக்கிட்டு அம்மாவை பார்க்குறதுக்காக நின்றுட்டு இருந்தேன். அப்போ ஜெஃப்ரின் தம்பி அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. தம்பிக்கிட்ட சொன்னது மாதிரி, தம்பி எனக்கு 4 குழந்தைங்க இருக்குது, பெரிய குடும்பமாக இருக்குது, ஆனால் யாருக்குமே வேலைக்கு இல்லை தம்பின்னாங்க. தம்பி எனக்கு ஒரு அழுது ஜெபம் பண்ணாங்க எனக்காக ரொம்ப மனசில் நிம்மதியாக இருந்துச்சு. ஐயா கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு போய் தம்பியை பார்த்து அழுது அவங்க எனக்கு ஜெபம் பண்ணி, எல்லாம் சரியாகும் அங்கிளு, நீங்கள் அழுவாதீங்க, நானும் அழுதேன், என்ன அழுவாதீங்க அங்கிளு, உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நான் பெரியம்மாவை பார்த்துட்டு வீட்டுக்கு போனேன்னே மூத்தம்மாவை சொன்னான், அப்பா எனக்கு கால்ஃபர் லெட்டர் வந்திருக்கப்பா, வேலை கிடைச்சிருக்கப்பா, மெட்ரோவில் வேலை கிடைச்சிருக்கப்பா. சந்தோஷமா இருக்கு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளை, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? வாசிக்கலாம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிப்போமா? எப்பிராத்தா என்று சொல்லப்படுகிற சின்ன பெத்லகேமே, நீ யூதேயா தேசத்தில் உள்ள 1000 கிராமங்களிலே மிக சிறிய கிராமமாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிற பெரிய ராஜா உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு எங்களிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரேல் தேசத்திற்குள்ளே நீங்கள் போனால் அதுக்குள்ளால பாலஸ்தீனம் என்று சொல்லுகிற ஒரு சின்ன நாடு இருக்கிறது. அந்த நாட்டில் ஒரு சின்ன கிராமம் பெத்லகேம், ஒரு சின்ன கிராமம்தான். அந்த பெத்லகேமை உலகத்தையே உண்டாக்கி தன்னுடைய வார்த்தையினால் அந்தரத்தில் தொங்கவிட்டு அழகு பார்க்கிற ஆண்டவர் பிறப்பதற்கு பரலோகம் செலக்ட் பண்ணிச்சு. இந்த வசனம் சொல்லுகிறது, யூதேயாவிலே நீ 1000 கிராமங்களுக்குள்ளே சிறியதுதான், ஆனாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிற பெரிய ராஜா உன்னிடத்திலிருந்து உதிப்பார். இந்த எப்பிராத்தா என்கிற சின்ன கிராமத்தில் பெரிய இயேசு பிறந்தார். அதனால இன்றைக்கு ஊர் உலக தேசங்கள் எல்லாம் இந்த பெத்லகேம் கிராமத்தை மொச்சிட்டு இருக்கு. ஒரு காலத்துல எல்லாம் நாங்கள் இஸ்ரேல் தேசத்திற்கு புனித பயணத்திற்கு அழைச்சிட்டு போனால் இயேசு பிறந்த சர்ச்செல்லாம் காலியாக கிடக்க, நாங்கள் போய் மணிக்கூர் கணக்கு அங்கே உட்காந்து அந்த இடத்துல ஜெபம் பண்ணுவோம். இப்போ என்னன்னா பிடிச்சு தள்ளுறான், பார்க்க விட மாட்டான், பிடிச்சு தள்ளுறான், அவ்வளவு ஜனம் இருக்கும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் கியூவில் நின்று தான் பார்க்க முடிகிறது. காரணம் என்ன? அந்த சின்ன பட்டணத்துக்குள்ளால பெரிய இயேசு பிறந்த அந்த இடத்தை பார்க்கறதுக்காக ஜனங்கள் பல தேசங்களிலிருந்து வருகிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்ட நாளிலே அந்த இயேசு உனக்குள்ள இருந்தார்னா நீ தான் ஹீரோ. ஒரு பக்தன் சொல்லுகிறான், வித் கிரைஸ்ட் யூ ஆர் எ ஹீரோ.
வித்தவுட் கிரைஸ்ட் யூ ஆர் ஜீரோ, நீ பூஜ்யம். அந்த இயேசு இன்னைக்கு உங்கள் இருதயத்தில் பிறக்கணும், அதுதான் எனக்கு ஆசை. அவரை மட்டும் இன்னைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனை எல்லாம் கிளியர் ஆகிடும். டிப்ரெஷனில் இருக்கிற பிள்ளைய ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் வீட்டில் வந்து அந்த அறைக்குள்ளே போகிறதுக்குள்ளால அந்த டிப்ரெஷன் ஸ்பிரிட்டில் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளையுடைய டிப்ரெஷன் மாறும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா தரித்திரம், உங்கள் வாசப்படியில் படுத்து கிடக்கிற தரித்திரத்தின் ஆவிகள் எல்லாம் ஓடும். உங்கள் வீட்டை சுற்றி சுற்றி அடிக்கிற எல்லா பொல்லாத பிசாசனுடைய கிரியைகள் எல்லாம் ஓடி போக அந்த இயேசுவை உங்கள் இருதயத்தில் இன்னைக்கு சுமந்துட்டு போகணும். எப்படி சுமக்க முடியும்? திருக்கும் கேடும் நிறைந்த இருதயத்திற்கு இன்னைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஆண்டவர் தங்குகிற ஆலயமாகி உன்னுடைய சரீரத்தை நீ தீட்டுப்படுத்த மாட்டேன்னு இன்னைக்கு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய சிங்காசனத்தில், என்னுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் நீர் அமரும்படிக்கு என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லுங்க. நீங்கள் பரிசுத்தம் பண்ணிட்டு ஆண்டவரை சுமந்துட்டு போங்க. நீங்கள் போகிற இன்றே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஒரு முறை ஒரு வாலிப தம்பி என்கிட்ட வந்தான். அங்கிள், நான் எத்தனையோ இன்று அட்டன் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு கீழே நான் சொல்லி கொடுத்து அரியர் போட்டு பாஸ் பண்ணவெல்லாம் வேலையில் சேர்ந்துட்டான், ஆனால் நான் இன்னும் வேலையில் சேரலை. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலை. நான் சொன்னேன், வெரி சிம்பிள் தம்பி, நீ இன்டர்வியூ போகும்போது சுவாமி உங்கூட வர்றாரான்ற நிச்சயத்தை மட்டும் செக் பண்ணிவிட்டு அவர் வந்தால் தான் போவேன்னு சொல்லு. சில நேரங்களில் சுவாமி உங்கூட வரமாட்டேன்னு அடம் பிடிப்பார். உனக்கு தெரியும், ஜெபம் பண்ணும்போதே ஆண்டவர் வர்றாரா இல்லையா, ஆண்டவருக்கும் உனக்கு இடையில பிரச்சனை இருக்கா, எல்லாத்தையும் அவர் சொல்லிடுவார். அவர் வந்தாருன்னா அந்த ஒரு சந்தோஷம் இருதயத்தில், ஒரு களி கூறுது, ஒரு மகிழ்ச்சி. இன்றைய அட்டன் பண்ண போகும்பொழுது ஒரு பயம் இல்லாமல் ஒரு தைரியமாக ஆண்டவரை கூட கூட்டு போகிற ஒரு தைரியத்தோடு நீங்கள் போகலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு சோர்வோ, ஏதோ ஒரு தடை, ஒரு பயம், இந்த பயம் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆண்டவர் வாங்க கூட இன்றைக்கு வரலன்னு தான் அர்த்தம். ஏன்னா அவர் கோழைத்தனத்தின் ஆவியை இல்லை, தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிற ஆண்டவர். நான் அந்த தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி, நீ அடுத்த முறை இன்டர்வியூ போகும்போது சுவாமியை கூட்டுருப்போ உன் ப்ராப்ளம் சால்வ்டுன்னு. எப்படி எங்களை அப்படின்னா, அப்போ நான் சொன்னேன், நீ போக முன்னால் நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே நீங்கள் என் கூட வந்தால் நான் விசேஷித்தவன்னு பைபிளில் சொல்லியிருக்கு, ஸோ அதனால் நீங்கள் என் கூட வரணும். அப்போ நீ சில நேரங்களில் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் வரலை அப்படின்றது உன்னுடைய மனசுக்கு நல்லா தெரியும். ஆண்டவரிடத்தில் கேளு, ஏன் ஆண்டவரே வரலை அப்படின்னா, அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இன்னென்ன காரியத்தில் நீ எனக்கு பிடிக்காதது செய்த, அதனால எனக்கு மனசுக்கு கஷ்டம் அப்படின்னா, ஆண்டவரே சாரி, நீ பண்ண மாட்டேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லு, ஆண்டவர் வருவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அடுத்த முறை அவர் அதே போல் ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் வருகிற நிச்சயத்தோட தைரியமாக போய் எக்ஸாம் எழுதுனா, இன்றைக்கி யூனியன் பேங்கில் ஒரு பெரிய ஆஃபீஸராக உட்காந்துருக்கிறான். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அதுதான் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கி ஃபெயிலியரில் நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. லைஃப்பில் ஃபெயில் ஆகிட்டேன், வேலையில் ஃபெயில் ஆகிட்டேன், படிப்பில் தோத்துட்டேன், ஊழியத்தில் தோத்துட்டேன். தோல்வி எதனால் வருகிறது? தோல்வி யார் மூலமாய் வருகிறது? பிசாசினால் வருகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவரோ மரணத்தை ஜெயமாய் விழுங்கின ஆண்டவர், ஒரு வெற்றியின் தேவன். யெகோவா நிசி என்பது அவருடைய நாமம். அந்த யெகோவா நிசியாம் ஆண்டவருடைய வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு அந்த இயேசுவை உங்கள் இருதயத்தில் சுமந்து கொண்டு நீங்கள் போங்க. இன்றைக்கு போனாலும் சரி, கான்ட்ராக்டுக்கு போனாலும் சரி, இல்லைன்னாச்சுன்னா நீங்கள் டெண்டர் எடுக்க போனாலும் சரி, ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்றைக்கு பிறகு 2000 வருஷங்களுக்கு முன்பாக பெத்லகேமிலே பிறந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உனக்காக உன் வீட்டுக்குள்ளே உன் இருதயத்திலே பிறக்க ஆசைப்படுகிறார். வாசல் தட்டுறார். திறந்து குடுமகனே, திறந்து குடுமகளே. இந்த நேரத்தில் யார் யார் திறந்து கொடுக்குறீங்களோ அவர் உங்கள் கூட வருவார், உங்கள் வீட்டில் தங்குவார், உங்களோட போஜனம் பண்ணுவார், பெரிய காரியங்களை செய்வார். பெத்லகேமினுடைய சிறப்புகள் சிலவற்றை சொல்லி நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். முதலாவது, இந்த பெத்லகேம் ஆகாரம் அருளுகிற பெத்லகேம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனமும் 19வது வசனமும் வாசிப்போமா? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்த பொழுது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று கேள்விப்பட்டு மோவாப் தேசத்திலிருந்து எழும்பி நடந்து பெத்லகேமுக்கு போகிறாள். எல்லாவற்றையும் மோவாப் தேசத்திலே பறிகொடுத்த ஒரு மாமியும் ஒரு மருமகளும். மருமகளுடைய பேர் ரூத், மாமியுடைய பெயர் நகோமி.
அவள் மோவாப் தேசத்தில் வந்து தன்னுடைய புருஷனை இழந்தாள். 2 பிள்ளைகளுக்கு நல்லபடியாக திருமணம் பண்ணி வச்சா. ஆனால் அந்த திருமணம் பண்ணி கொடுத்த கொஞ்ச நாட்களில் 2 மகன்களும் இறந்து போய் 2 மருமகள்கள் விதவை கோலத்தில் வீட்டில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு செய்தி வருகிறது, பெத்லகேமிலே ஆண்டவர் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறந்த பெத்லகேமுடைய முதல் சிறப்பு என்னன்னா, ஆகாரம் அருளும் பெத்லகேம். பெத்லகேம் என்றால் பெத் ல ஹேம். பெத் அப்படின்னா பிரெட் என்று சொல்லுவார்கள். லே அப்படின்னா கொடுக்கிறதுன்னு அர்த்தம். ஹேம் அப்படின்னாச்சுன்னா ஹோம், வீடு என்று அர்த்தம். அப்பத்தின் வீடு, ஆகாரம் கொடுக்கிற வீடு என்று அர்த்தம். அப்போ அந்த இடத்துக்கு அவங்க 2 பேரும் ஒன்றும் இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போனாங்க. ஆனால் அங்கே போகும் பொழுது அவர்களை போஷிக்க ஆண்டவர் போவாஸ் என்கிற மனுஷனை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஆண்டவர் ஒரு பட்டணத்திற்கு நீ எழும்பி போ அப்படின்னு சொன்னால் நம்ம எழும்பி போனோம். அதுதான் நம்முடைய கடமை. அதுதான் அங்கே யார் யார் ஆயத்தப்படுத்தி வைக்கணுமோ அங்கே ஆயத்தப்படுத்தி வைக்க வேண்டியது ஆண்டவருடைய பொறுப்பு, ஆண்டவருடைய கடமை. இன்றைக்கு நிறைய பேர் எனக்கு அங்கே வந்தால் தான் நான் போவேன், அங்கே வேலை வந்தால் தான் போவேன், அங்கே இருந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் வந்தால் தான் போவேன் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் சொல்லாமல் நீ போகக்கூடாது. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அடுத்த நிமிஷம் எழும்பி கிளம்பி போயிட்டே இருக்கணும். நீ கிளம்பி போனீன்னா ஆண்டவர் அங்கே அதற்கான வழிகளை திறந்து கொடுப்பார். ஆல்ரெடி அங்கே பிளான் பண்ணியிருப்பார், இப்படி என் பிள்ளை வருவான், அவனை இப்படி நீ போஷிக்கணும், எல்லாருடைய இருதயத்தை உனக்கு சாதகமாக திருப்பி வைத்திருப்பார். ஆகாரத்திற்கு கஷ்டப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களில் யார் யார் ஆகாரத்துக்கு கஷ்டப்படுறா, யார் யார் வேலை இல்லாமல் இருக்கிறீங்க, வியாபாரத்தில் கஷ்டப்படுறீங்க, அத்தனை பேருக்கும் 2000 வருஷங்களுக்கு முன்பாக பெத்லகேமில் பிறந்த ஆண்டவர் இன்றைக்கு ஆகாரத்திற்கு வழி திறந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. சாப்பிட்றேன்னா வருமானம் வேணும், வருமானம் வேணும்னா வேலை வேணும், இல்லைன்னாச்சுன்னா நல்ல ஒரு வியாபாரம் வேணும். நிறைய பேர் வேலை இல்லாமல் பிள்ளைகளுக்காக கஷ்டப்படுறீங்க. பிள்ளைக்கு லோன் வாங்கியாச்சு, பேங்கில் லோன் அடைக்க கூட காசு இல்லை. கவலையே படாதீங்க, ஆண்டவர் அடைக்க கடமைப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு தெரிஞ்சு வழி இல்லைன்னு நீங்கள் நினைப்பீங்க, நீங்கள் அறியாத ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியை ஆண்டவர் கொண்டு வருவார். நானே வழி என்று சொல்லி இருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க சோஸே இல்லையா அப்படின்வாங்க. நான் சொன்னேன், சோஸ் இல்லாத இடத்துல சோஸை வழியை ஏற்படுத்துகிறவர் தான் நானே வழி என்று சொன்ன என் ஆண்டவர். அவர் வழியை வச்சிருப்பார். அவர் உனக்குன்னு ஒரு பிளான் வச்சிருப்பார். மரம் வச்சவனுக்கு தண்ணி ஊற்ற தெரியும்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் ஒரு பெற்று ஒருத்தன் வளர்க்குறான்னா ஊருக்கு போனால் யாரையாவது ஒருத்தரை வச்சு அதுக்கு ஆகாரம் கொடுக்க அரேஞ்ச் பண்ணாமல் போக மாட்டாங்க. வர்றதுக்குள்ளால இந்த நாய்க்குட்டி பட்டினி கிடந்து சாவட்டுன்னு விட மாட்டாங்க, இந்த பூனைக்குட்டி பட்டினி கிடந்து சாகட்டுன்னு விட மாட்டாங்க. ஏதோ ஒரு மாற்று ஏற்பாடு ஒரு மனுஷன் செய்வானே. ஆனால் நம்முடைய பரமபிதா எப்படி உனக்கு பிழைப்பூட்டு வழிவகுக்காமல் இருப்பார்? இந்த நம்பிக்கை உங்களிடத்தில் வேண்டும். அந்த ஆகாரம் அருளுகிற பெத்லகேமின் ஆசீர்வாதத்தை முதலாவது உங்களுடைய சிரசில் வைத்து நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆகாரம் உண்டு என்று கேள்விப்பட்டு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்த இயேசு கிறிஸ்து எனக்கு ஆகாரம் அருளுவார் என்று கேள்விப்பட்டு வந்திருக்கிறீர்கள். ஆகாரத்திற்கு வழி பிறந்து விட்டது, கடன்களுக்கு வழி பிறந்து விட்டது, வேலைக்கு வழி பிறந்து விட்டது, தொழிலில் இருக்கிற எல்லா நஷ்டங்களை லாபமாய் மாற்றுவதற்கு வழி ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. எத்தனையோ முறை நீங்கள் முயற்சி எடுத்திருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக வேண்டி எப்படியெல்லாமோ முயற்சி எடுத்து எல்லாம் கை கேட்டுறது வாய் கேட்டாமல் உங்கள் கையை விட்டு கை நழுவி போயிருக்கலாம். அதில் ஒரு நோக்கம் உண்டு, இதை விட சிறப்பானதை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். சில நேரங்களில் எல்லாம் உனக்கு எதிர்மறையாக இருந்தால் நீ நினைக்கணும், அன்றைக்கு பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டதுனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்லது நடந்துச்சு, கானானுக்கு வழி பிறந்துச்சு. இல்லைன்னா எகிப்தில் கஷ்டப்பட்டிருப்பாங்க கடைசி வரைக்கும். எனவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் எல்லாருக்கும் வேலைக்கு ஒரு நல்ல செட்டில்மெண்ட், லைஃப் செட்டில்மெண்ட்னு ஆண்டவர் சொல்லார். ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்கள் முன்னால் போடுறார். யார் யார் இன்னும் லைஃப் செட்டில் ஆகலை அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் லைஃப் செட்டில் பண்ணி கொடுக்கும்படி ஆகாரம் அருளுகிற பெத்லகேமிலே பிறந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கவும் கடனை அடைக்கவும் ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். 2வது பெத்லகேமினுடைய சிறப்பு, வந்தவர்களை வாழ வைக்கிற பெத்லகேம். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனமும் 13வது வசனமும். அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவைத்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளைப் போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். போவாஸ்
ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த பொழுது அவள் கற்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் இழந்து பெத்லகேமுக்குள்ளே போகிறாள் இந்த ரூத். அங்கே அவளுக்கு ஆகாரத்திற்கு வழி திறக்கப்பட்டது மாத்திரம் அல்ல, அவளுக்கு ஒரு புது லைஃபையும் கொடுக்க ஆண்டவர் தீர்மானித்தார். இன்றைக்கு வாழ்க்கை இடிக்கப்பட்டு விட்டது, என்னுடைய வாழ்க்கை பிடுங்கப்பட்டு விட்டது, நான் தன்னந்தனியாய் நின்று கஷ்டப்படுகிறேன் என்று யார் அந்த இடத்தில் நினைத்து கொண்டிருந்தாலும், ஆண்டவர் பிடுங்குகிறவர் அல்ல, நாட்டுகிறவர். பிசாசு பிடுங்கி போட்டிருக்கலாம், ஆண்டவர் நாட்டுகிறவர். பிசாசு இடித்து போட்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இடிக்கிறவர் அல்ல, கட்டுகிறவர். அன்றைக்கு ரூத்துடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டது உண்மைதான். சிறு வயதிலே அவள் ஒரு விதவையாய் நின்றது உண்மைதான். ஆனால் பெத்லகேமின் ஆசீர்வாதம் வந்தவர்களை வாழ வைக்கிற ஆசீர்வாதம். எனவே அவளுக்கு பெத்லகேமிலே போகும் பொழுது, ஆண்டவருடைய திட்டத்தின்படியாக பெத்லகேமிலே காலடி எடுத்து வைக்கும் பொழுது, அவளுக்கு அழகான ஒரு போவாசை ஆண்டவரை ஆயத்தம் பண்ணி வைத்து ஆண்டவரே அவளுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனம் சொல்லுகிறது, அவளுடைய புருஷனாகிய போவாசை பார்த்து மூப்பர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், உன் வீட்டிற்கு வாழ வந்திருக்கிற, ஏற்கனவே வாழ்க்கையை இழந்து இப்பொழுது உன்னிடத்திலே வாழும்படி வந்திருக்கிற இவள் மூலமாக கர்த்தர் உன்னை வாழ்ந்திருக்க செய்வாராக. இன்னைக்கு உங்க மேல வாழ்ந்திருக்க செய்வாராக என்கிற வார்த்தையை வைத்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வாழ்வே இன்னும் அமையவில்லை, எனக்கு கல்யாணம் நடக்கலை, இந்த பண்டிகை காலங்களிலாவது நடக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். பண்டிகை காலங்கள் நெருங்கி வந்துவிட்டது, இன்னும் எனக்கு திருமணம் நடக்கவில்லை, எனக்கு 38 வயசாச்சு, 40 வயசாச்சு என்றெல்லாம் கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களா? இந்த பண்டிகை காலங்களுக்கு முன்பாக இடிக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கை கட்டப்படும் என்று எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்களா? ஏமாற்றுகிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர், கொடுத்தனுப்புகிறவர். இன்றைக்கு கொடுத்தனுப்புவார், அதற்கான வழிகளை திறப்பார். நீங்க இங்கிருந்து போறதுக்கு முன்பாக உங்களுக்காக ஒரு எலியேசரை அனுப்புவார். இந்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. அந்த வார்த்தையின்படி அவர்கள் வாழ்ந்திருந்தார்கள். அழகான ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அந்த ஓபேத்தினுடைய ரூத்தினுடைய குடும்பத்திலே இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் யார் யார் வாழ்க்கையை இழந்து நான் வேதனையோடு வந்திருக்கிறேன், எனக்கு வாழ பிடிக்கல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கிற நாள். ரூத்திற்கு மறுவாழ்வு கொடுத்தார். ரூத்தும் நகோமியும் போகும் பொழுது நகோமியை பார்த்து கேட்குறாங்க, நகோமி வந்துட்டா. ஆனால் நகோமி கஷ்டப்பட்டது நிமித்தம் சொல்லுகிறார், என்னை யாரும் நகோமி என்று அழைக்காதிருங்கள், என்னை மாறா என்று கூப்பிடுங்கள். காரணம், நான் கசந்து போன அனுபவத்தோடு வந்திருக்கிறேன். வாழ்க்கையில் என்னெல்லாம் கஷ்டம் உண்டு, அத்தனை கொடுமைகளையும் அனுபவித்து நான் வந்திருக்கிறேன். என்னை மாறா என்று கூப்பிடுங்கள். கசந்து போன வாழ்க்கை, கசந்து போன அனுபவங்கள், ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள் நிமித்தம் மனமுடைஞ்சு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை பரிசாய் கொடுத்த என் பரமபிதா உன் பிரச்சனையை தீர்த்து வைக்க மாட்டாரா? வாழ வைக்கிற தெய்வம், உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொன்ன ஆண்டவர், உன்னை ஆசீர்வதிக்க ரொம்ப பிடிக்கும். உலகத்தார் எல்லாம் உன்னை பிரிப்பதிலும் உன்னை கெடுப்பதிலும் இருக்கிறார்கள், ஆனால் ஆண்டவரோ உன்னை வாழ வைப்பதிலே குறியாய் இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிற ரொம்ப பிடிக்கும். உலகத்தார், நண்பர்கள், தெரிந்தவர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள், குடும்பத்தார் எல்லாம் உன்னை சபிக்கிறதுலே குறியா இருக்கலாம். நீ விளங்காம போவ, உன் குடும்பம் அழிஞ்சு போவ சொல்லி இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் அப்படிப்பட்ட அழிவுகளின் சாபங்களை நிறைவேற்றுகிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இன்றைக்கு வரைக்கும் நீ சுமந்து வந்திருக்கிற சாபங்களை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றும்படி அவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். உன் சாபங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார். எனவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவள் வாழ வைக்கிற அன்பு தெய்வம் இன்றைக்கு உனக்கு வாழ்க்கை கொடுப்பார், வாழ்க்கை கொடுப்பார். இடிக்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவர் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார்.
2000 வருஷங்களுக்கு முன்பாக பெத்லகேமில் பிறந்த இயேசு குழந்தையாய் அல்ல, தன்னுடைய முழுமையான உயிர் தெழுந்த வல்லமையோடு உங்கள் இருதயத்திலே பிறக்கும்படிக்கு புதிய வருஷத்திலே பிரவேசிக்க நம்பிக்கையோடு ஆசையோடு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை, புதிய வருஷத்திற்கு போவதற்கு முன்பாக இன்றைக்கு உன்னை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொன்னீர். ஒருவேளை என் பிள்ளைகள் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ மனவேதனைப்படுத்தி இருந்தால் என் பிள்ளைகளை நீர் மன்னியும். என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு தாரும். ஊழியக்காரனாக என் பிள்ளைகளுக்காக நற்கெஞ்சி ஜெபிக்கிறேன். நிறைய முறை என் பிள்ளைகள் தீர்மானம் எடுத்து மறுபடியும் உம்மை விட்டு ஓடி போயிருக்கலாம். நம்முடைய ஊழியக்காரன் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து என் பிள்ளைகளுடைய இருதயத்திலே நீர் தங்கி என் பிள்ளைகளை ஆளுகை செய். இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருகிறார் என்று சொன்னீரே. இஸ்ரவேலை ஆளப்போகிற ஆண்டவர் என் பிள்ளைகளிடத்தில் நீர் வந்துவிட்டதற்காய் உமக்கு நன்றி. இன்றைக்கு பிறகு என் பிள்ளைகளை நீர் ஆளுகை செய்ய. வாழுகிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக என் பிள்ளைகளுக்குள்ளே நீர் பிழைத்திருப்பீராக. அப்பா, ஆகாரம் அருளுகிற பெத்லகேமின் ஆசீர்வாதங்களை என் பிள்ளைகளுடைய சிரசிலே வைத்து நான் ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு வாழ வழி இல்லையே, பிழைப்பிற்கு வழி இல்லையே, நிரந்தரமான வேலை இல்லையே, நான் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்து இறங்கட்டும். அவர்களுக்கு ஆகாரத்திற்கு வழி, வேலைக்கு வழி, வருமானத்திற்கு வழியை நீர் திறந்து கொடுத்து கடனில் கடந்து கஷ்டப்படுற என் பிள்ளைங்க இந்த பண்டிகை காலங்களிலே கடன் எல்லாம் அடைக்கிறதற்கு நீர் ஒரு வழி வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி. நானே வழி என்று சொன்ன ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு வழிகளை திறந்து தார். ரகபோத்தின் ஆசீர்வாதங்களினாலே அவளை ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424479999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.